போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சியில் நம்ம இன்றைய வகுப்பு என்ன பார்க்க போகிறோம்னா 4 விதிகள் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா திசை பெயர் புணர்ச்சி, அடுத்தது பல சில புணர்ச்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, லாஸ்ட்டில் பூ பெயர் புணர்ச்சி. இந்த 4 விதிகளையுமே நம்ம நன்னூல் விதி நூற்பாவோட விதியின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம விதியை பார்த்துட்டு விதியை நான் உங்களுக்கு குறியீடு மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சில விதிகள் பார்த்துடலாமா? இப்போ திசை பெயர் புணர்ச்சிக்கு என்ன விதிகள் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவாக திரிதலுமாம் பிறன்னு ஒரு விதி பயன்படுத்தியிருப்பார் பவனந்தி முனிவர். அந்த விதி அடிப்படையில் தான் நம்ம திசை பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பல சில புணர்ச்சின்னு ஒரு புணர்ச்சி இருக்குது. அதுக்கு என்ன விதி கொடுத்துருப்பாங்கன்னா, பல சில என்னும் இவை தம்முன் தாமரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகர விகற்பம் ஆகலும் உளப்பிறன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி அடிப்படையில் நம்ம பல சில புணர்ச்சி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இதுக்கு 2 விதிகள் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணேன்னு ஒரு விதி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம்னு ஒரு விதி இருக்குது. ஸோ அந்த விதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூ பெயர் புணர்ச்சி. பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இப்போ நான் சொன்ன விதிகள் தான் இன்றைய வகுப்பு. சரியா? ஸோ இந்த விதிகளை நம்ம விதிகளாக பார்க்காம ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்து நம்ம இன்றைய வகுப்பை புரிஞ்சுக்கலாம். ஸோ எண்ணு பெயர் புணர்ச்சி நம்ம ஒரு 2.5 மணி நேரத்தில் வகுப்பு கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ அந்த தமிழில் நம்ம ஒரு எண்ணை கிளியராக எழுதணும்ல, அதுக்கு அந்த 2 வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். மொழித்திறனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. எனக்கு தெரியும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். சரியா? இப்போ 10 என்பது வருமொழியில் இருந்தால் அந்த 10ல் இருக்கிற இத்து போயிட்டு 10ன்னு மாறுமா? இதே 10 என்பது நிலைமொழியில் இருந்தால் தூ போயிட்டு இன்னும் இட்டு சேருமா? இதை மைண்ட் செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 20ன்னு இருந்தால் 20ன்னு மாறும். இதானே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? கடைசியாக சொல்லியிருப்பேன், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எண்களில் 9 தூக்கிட்டு மற்ற 9 எண்களும் ஒரே எண் நிலைமொழி, ஒரே எண் வருமொழி. சரியா? இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 3, இங்கேயும் 3 இப்படி வர்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, நிலைமொழியில் இருக்கிற முதல் எழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்தையும் தூக்கணும். வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருந்தால் இவ்வு பண்ணணும், மெய்யெழுத்து இருந்தால் வந்த மெய்யை பண்ணணும். இதான் ரூல். சரியா? விதி அடிப்படையில் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். சரியா? அதனால் தயவு செஞ்சு ரூல் படி நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கலாம். அந்த ரூலாக உங்களை நம்ம மனப்பாடம்லாம் பண்ண சொல்லல, அதை எப்படி குறியீடாக மாற்றி மைண்டில் வச்சுக்கலாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைய வகுப்பும் பார்க்கலாம். சரி, திசை பெயர் புணர்ச்சிக்குள்ளே போயிடலாமா? ஸோ நான் சொன்ன விதியை உங்களுக்கு காட்டிட்டு அந்த விதியை எத்தனை மெத்தடில் சால்வ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிவிட்டு எடுத்துக்காட்டுகளுக்கு நம்ம கடகன்னு வகுப்பு பார்க்கலாம். திசை பெயர் புணர்ச்சி பாருங்க, நான் சொன்னல அந்த விதி தானே. திசையோடு திசையும் பிறவும் சேரின் ஈற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ஈற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவா திரிதலுமாம் பிற. சரியா? இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். அப்படியே கவனிக்கிறீங்களா? 4 திசை நம்மளுக்கு தெரியும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த டாபிக்கு ஷார்ட் நோட்ஸே இதுதான். நம்ம எப்பயும் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ்கிட்டே போவோம். இதுதான் ஷார்ட் நோட்ஸ். இப்பயே சொல்லிடுறேன். சரியா? பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் சங்க காலத்தில் இந்த கிழக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குணக்குன்னு சொல்லுவாங்க. குணக்கு, குணக்கடல்னா என்ன அர்த்தம்? கிழக்கு கடற்கரைன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது இதென்னு சொல்லுவாங்கன்னா குடக்குன்னு சொல்லுவாங்க. குடக்கு. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு நிறைய நுட்பங்கள் தேவை. அதில் ஒரு மெயினான நுட்பம் என்னன்னா, குழப்புற மாதிரி இருக்கிற ஒரு 2 விஷயத்த எப்பயுமே குழப்பம் வராத மாதிரி சின்ன க்ளூ வச்சு டக்குன்னு நான் வச்சுக்கிறது. இது ஜிஎஸ்ஓ, மேக்ஸோ, தமிழ் எல்லாத்துலேயும் இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தி ஆகணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, குடகுமலை. குடகுமலை எங்கே இருக்குது? நம்மளுக்கு கிழக்குலையா இருக்குது, தெற்குலையா இருக்குது? இல்லை. ஸோ கர்நாடகா மேற்கு தானே நம்மளுக்கு. ஸோ இப்போ வடமேற்காக இருந்தாலும் நீங்கள் மேற்கா பாருங்கள். சரி, அவ்வளோதான் மேற்கு. ஸோ இப்போ மேற்கு, குடக்கு. அப்போ குடக்கு மேற்குனா குணக்கு நீங்கள் கிழக்கு நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா வடக்கு தெற்கு குழப்பம் வராது. இப்படி நம்ம லிங்க் வச்சு டக்கு டக்குன்னு படிச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ சங்க காலத்தில் கிழக்க குணக்கா பயன்படுத்தியிருக்காங்க, மேற்க குடக்குன்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுங்க. சரியா? இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற அனைத்து திசை பெயர்களுமே குற்றியலுகரம். குற்றியலுகரமா இல்லை? எல்லாத்தையும் பாருங்க. இதில் என்ன இருக்கு? கூ இருக்கா? சரி, கூ இருக்கு. என்ன குற்றியலுகரம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வடக்கு வல்லினமை வன்தொடரா? வன்தொடர், 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 வன்தொடர். இங்க இருக்கிற எல்லா திசை பெயருமே ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இது நான் சில பேரை தப்பு பண்றதை பார்க்குறேன். அது உங்களோட தப்பு கிடையாது, அது இயல்பு தான். பழக பழக வந்துடும். சரியா? ஒரு ரூல் படிக்கிறோம், அந்த ரூல் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்காட்டு குற்றியலுகர புணர்ச்சி எடுத்துங்களா. நீங்கள்
குற்றியலுகர புணர்ச்சினா என்னது? நிலைமொழியா ஒரு குற்றியலுகரம் வந்து இங்கே உயிரெழுத்து வந்தால் உயிர்வன் உக்குரல் மேய் வீட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்றதை நம்ம வந்து படிக்கிறோம், அது கரெக்டு தான். பட் எல்லா இடத்துலையுமே அது அப்ளை ஆகாது. இதை நம்ம எப்போ புரிஞ்சுப்போம்னா, நம்ம படிச்சுட்டோம், அப்புறம் குழப்பம் வரும், அப்புறம் தப்பு பண்ணுவோம், அந்த தப்பை திருத்திப்போம், அப்போ அதிகமாக கற்றுப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தப்பு வராது. ஸ்டேஜாக இருக்குது. சரியா? அதனால் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு நிம்மதியாக இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக புணர்ச்சி விதி படிக்க தெரிஞ்சதும் ஒரு மாதிரியாக குழப்பமா இருக்குன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அந்த குழப்பம் தான் உங்களை வந்து அதிகபட்சத்துக்கு கொண்டு போகும். சரியா? அதனால் அதில் தெளிவு வந்துடும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுக்கெலாம் யாருமே சொல்யூஷன் சொல்ல முடியாது, நம்மளா தெளியணும். அப்போ பாருங்கள், இன்னும் டேட்டா நம்ம நிறைய கற்றுக்க கண்டிப்பாக 100% அக்யூரேட்டாக அதுக்கு என்ன ஆன்சர் நம்மளால் எடுக்க முடியும். சரியா? ஏன்னா நம்ம ஒரு மிஷின் மாரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் மிஷினுக்கு ஒரு மனுஷனுக்கு எந்த அளவு வேறுபாடுன்னு அதை நீங்கள் அணுகி நீங்கள் ஆன்சர் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த விதியை வச்சு பார்த்துடலாமா? என்ன சொல்கிறாங்கன்னா, திசை பெயர் புணர்ச்சினா என்னன்னா, ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி. சரியா? நிலைமொழியாக ஒரு திசை பெயர் வந்து வருமொழியா ஒரு திசை பெயர் வந்து சேர்றது திசை பெயர் புணர்ச்சி. இல்லை நிலைமொழியா ஒரு திசை பெயர் வந்து வருமொழியா பிற பெயர்கள் வந்து சேர்றதும் திசை பெயர் புணர்ச்சி. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, திசை பெயரோடு திசை பெயரும் பிற பெயர்களும் வந்து இணைவது திசை பெயர் புணர்ச்சி. இதுதான் திசை பெயர் புணர்ச்சிக்கான விளக்கம். சரியா? இதான் விளக்கம். நான் சொன்னதுதான் அதுக்கான டெஃபினேஷன். ஸோ எழுதுனா எழுதிங்க. நிலைமொழியாக திசை பெயரும் வருமொழியாக திசை பெயரோ அல்லது பிற பெயர்களோ வந்து புணர்வது திசை பெயர் புணர்ச்சி எனப்படும். விளக்கம் அவ்வளவுதான். இப்படி புணரும் பொழுது 4 வகையான இதை உங்களுக்கு பிரித்து நடத்த போறேன். எத்தனை வகை நடத்த போறேன்? 4 கேட்டகரியாக பிரித்து நடத்த போறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்க, திசையோடு திசையும் பிறவும் சேரி. இப்போ சொன்னதுதான் விளக்கம். இப்போ நான் அந்த விளக்கமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் வச்சு தான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, நிலை ஈற்று. நிலை ஈற்று இதான நிலைமொழி, இதோட ஈற்று உயிர்மை. அப்ப நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிர்மை போயிடும்ன்றாங்க. அது மட்டும் போகாது, கவ்வொற்று. கவ்வொற்றுனானது இக்கு. எங்கெங்கெல்லாம் இக்கு இருக்கு தெரியுதா? இக்கு தெரியுதா? ஸோ இப்போ இங்க இருக்கிற இக்கும் போயிடும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த திசை பெயர் நிலைமொழியா வந்தாலும் சரி, அந்த நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிர்மை எழுத்து போயிடும். சரியா? உயிர்மை எழுத்து போயிடும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கவ்வொற்றும் நீங்கும். நீங்களும் கொடுத்துருக்காங்களே இல்லையா? இப்ப 2வது லைன் புரியுதா? நிலை ஈற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும்னா என்னன்னா, நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிர்மையும் அது பக்கத்துல இருக்கிற இக்கும் போயிடும். முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, ரகரம் நலவா திரிதலுமாம் பிற. அப்ப ஃபர்ஸ்ட் லைனை எது எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்த விதி எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? வடக்குக்கு அப்ளை பண்ணலாமா? கூவும் இக்கும் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு அப்ளை பண்ணலாமா? கூவும் இக்கும் போயிடும். குணக்குக்கு அப்ளை பண்ணலாமா? கூவும் இக்கும் போயிடும். குடக்குக்கு அப்ளை பண்ணலாம், கூவும் இக்கும் போயிடும். அப்ப இங்க இருக்கிறத 4 தான் திசை தான். இந்த திசைக்கு 2 பேர் எழுதுனேன். சரியா? அப்ப இது 3 இது 1. இந்த 4த்துக்குமே நம்ம அந்த விதி அப்ளை பண்ணலாம். இப்ப இருக்கிற அடுத்த விதியை மற்ற 2க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க, ரகரம் நலவா திரிதலுமாம் பிற. அதுனா திரிதலுமாம் பிறனா என்னன்னா, அந்த பிறன்றது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாற்றங்களும் நடக்கும், இதை தவிர்த்து பிற மாற்றங்களும் நடக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? ஸோ திசை பேர்ல இருக்கிற சிறப்பே இதுதான். இது மட்டும் தான் நடக்குன்னு அவர் சொல்லல, இது நடக்கும் பிறவும் நடக்கும்னு சொல்லிட்டாரு. சரியா? சரி, இது என்ன ரகரம் நலவாக திரிதலும்? நம்மளுக்கு புரியுற மாதிரி எழுதிடலாம். ஒன்றும் இல்லை, இரு இன்னா மாறும், இரு இல்லா மாறும், இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ரகரம் நலவாக திரிதலுமாம்னு அர்த்தம். சரியா? எங்க வந்து அது இன்னா மாறும், எங்க இல்லா மாறும் பாருங்களேன். இங்க இருக்கிற இரு இன்னா மாறும். தென் எப்படி தென் வந்து தென்னாடுடைய சிவனையை போட்டுன்றோம்ல, அப்ப தெற்கு பிளஸ் நாடு தென்னாடா மாறுச்சு. அப்ப அந்த இரு இன்னா மாறு இருக்கு, விதிப்படி தானே மாறி இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த இரு இல்லா மாறுச்சு. சரியா? மேற்கு பிளஸ் நாடு மேல் நாடுன்னு சொல்றோம்ல, இந்த இரு இந்த இல்லா மாறுது. இவ்வளவுதான் இந்த கிளாஸ். ஜஸ்ட் இந்த 4ஆ நான் பிரிச்சு எடுத்துக்காட்டுகள் வச்சிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிடும். அதை தாண்டி இன்னும் ஒரு 2 விஷயம் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 4 விஷயம் மெயினானது, ஒரு 2 விஷயம் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 6 விஷயம் பார்க்க போறோம். மைண்ட்ல செட் பண்ணீங்க. இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. ஸோ டவுட் இல்லைல்ல? அப்போ நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் என்னன்னு புரியணும் உங்களுக்கு. ரகரம் நலவாக திரிதலுமாம்னா என்னன்னு புரியணும். பிறனா என்னன்னு உங்களுக்கு புரியணும். சொல்ல போயிடலாமா? ஸோ இது கிளியரா? ஓகே, பார்க்கலாமா? ஸோ 4ஆ பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈற்று உயிர்மையும் கவ்வொற்று நீங்களும். ஈற்று உயிர்மையும் கவ்வொற்று நீங்களும் எந்தெந்த சொல்ல நான் நடக்கும்னு சொன்னேன்? அப்பயே சொன்னல, வடக்குலையும் நடக்கும்,
குடக்கிளி நடக்கும், குணக்கிளி நடக்கும், கிழக்கிளி நடக்கும். அது கிழக்கு நான் தனியாக வச்சிருக்கேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இங்கே இருக்கிற நிலைமொழியை பாருங்களேன். ஒன்று திசை பெயரோட திசை பெயர் இருக்கு, திசை பெயரோட பிற பெயர்களும் இருக்கு. இதான திசை பெயர் புணர்ச்சி. திசை பெயர் புணர்ச்சினா என்ன? எல்லாருக்கும் எதிர்பார்க்கலாம், சார் பிடிஎஃப் கொடுக்க மாட்டாரு, எப்படி வந்து நாங்கள் வந்து அதுக்கு நான் விளக்கத்தை எழுதுறது. இது வந்து ஒரு கணித வகுப்பு மாதிரி தான் புணர்ச்சி. புணர்ச்சி வகுப்பு ஃபுல்லாக இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் வர வகுப்பு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் நான் சொல்கிற விளக்கத்தை நீங்கள் எழுதிக்கிட்டு இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் புணர்ச்சி. ஓகேவா? திசை பெயரோடு திசை பெயரும் பிற பெயர்களும் புணர்வது திசை பெயர் புணர்ச்சி எனப்படும். அதுக்கான விளக்கம் இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க விளக்கத்தை சொல்ல கத்துங்க. பாருங்க, திசை பெயரோடு திசை பெயரும் பிற பெயர்களும் இணைவது திசை பெயர் புணர்ச்சி. சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம விதிக்குள்ள வந்துடலாமா? நிலை ஈற்று உயிர்மை. இங்க இருக்கிறதுல எது நிலைமொழி? வடக்கு, குடக்கு, குணக்கு. இதான நிலைமொழி. நிலை ஈற்று எது? ஈற்றுன்னு இறுதி, நிலைமொழியின் இறுதி. எது போயிடணும்? அப்ப கூ போவும். சரியா? கூ நீங்கிடும். சும்மா நம்ம பாட்டு அடிக்கல, விதிப்படி. ஓகேவா? அடுத்தது கவ்வொற்று நீங்களும். அந்த கூக்கு பக்கத்தில் பாருங்க என்ன ஒற்று இருக்கு? கவ்வொற்று இருக்கா? ஸோ அப்போ அதுவும் நீங்கிடும். இவ்வளோதான். அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். எழுதலாமா? ஸோ இப்போ என்ன வரும்? வடகிழக்கு. அடுத்து என்ன வரும்? வடமேற்கு. அடுத்து என்ன வரும்? வடதிசை. அடுத்தது வடவேங்கடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வடநாடு, குடமலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடநாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா குணநாடு. இவ்வளோதான். இதில் என்ன இருக்குது கஷ்டம்? ஸோ டவுட்டே இருக்கக்கூடாது. புரியுது? அடுத்து போயிடலாமா? அப்போ அந்த திசையே நீங்கள் மைண்டில் செட் பண்ணீங்க. வடக்கு, குடக்கு, குணக்குன்றது நிலைமொழியாக வந்துச்சுன்னா கூவி இக்கின்னு தூக்கிட்டு அப்படியே சேர்த்து நம்ம ஆன்சர் எழுத வேண்டியதான். இதுதான் ஒன்று. அடுத்து 2 போயிடலாமா? அடுத்து ரகரமை நகரமாக தெரிதல். எங்க சொன்ன? தெற்கு. இப்போ வடக்கு முடிச்சுனா இப்போ தெற்குக்கு வந்திருக்கும். சரியா? பாருங்களேன், நிலைமொழியா தெற்கு இருக்கா? ஸோ அங்கே பாருங்க, திசை பெயரும் வருது, பிற பெயர்களும் வருதா? இது நாடு, நாடு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, விளக்கம் அதே தான். திசை பெயரோடு திசை பெயரும் பிற பெயரும் என்ன? திசை பெயர் புணர்ச்சி. இப்போ என்ன நடக்கும் போது? ரகரமை நகரமாக தெரிதல். இதுவே இப்படி எழுதக்கூடாது. சிம்பிளா நான் சொன்ன மாதிரி இப்படி தான் எழுதணும். இந்த மாதிரி நீங்க இதுக்கு டாபிக் கொடுத்துங்க, 2ன்னு போட்டு. இவ்வளவுதான். இதுக்கு மேல விஷயமே இருக்கக்கூடாது. விஷயம் நம்ம மூளைக்குள்ள இருக்கணும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அப்போ நம்ம என்னதான் படிச்சோம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நோட்டுக்கிட்டே கொடுத்துட்டா அப்போ நம்ம எதை தான் வச்சுக்கிறோம்? அப்போ நம்ம அதை நான் வச்சுக்கிட்டு நோட்டில் ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. எடுத்தோடனே பண்ண சொல்ல நீங்கள் பழைய அந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ண முடியும் கடைசியில். சரியா? இப்போ அக்டோபரில் டிசம்பரில் வர குரூப் 2 குரூப் 4க்கு நம்ம தயாராகிறோம்ல. இந்த 8 மாதம் 10 மாதம் படிக்கிறது முக்கியம் இல்லை. இந்த ஒரு 7 மாதம் படித்ததை 8 மாதம் படித்ததை கடைசி 1 மாதம் ரிவிஷன் பண்ணுறது தான் வெற்றியே. அப்போ இப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. கடைசி 1 மாதத்தில் 7 மாதம் படித்ததை நான் ரிவிஷன் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன பிளான்? ஏதோ ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு நோட் போடுங்க, தமிழுக்கு மேக்ஸுக்குலாம். இதை நான் ரிவிஷனுக்கு பயன்படுத்த போகிறேன், ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இருந்தே செய்யுங்களேன், அந்த பலன் உங்களுக்கு அப்புறம் கிடைக்கும். சரி, இப்போ என்ன நடக்கும்? எப்பயும் போல நிலையீற்று உயிர்மை. நிலையீற்று உயிர்மை இது கூ போயிடும். அந்த விதி திரும்ப இங்கே அப்ளை ஆகுது. இங்கே கவ்வொற்று இல்லை. கவ்வொற்று இருந்தால் கவ்வொற்று நீங்கள் இருக்கு, கவ்வொற்று இல்லை. அப்போ ரகரம் என்னவா மாறும்? நகரமாக மாறும். சரியா? அப்போ என்ன வரும் எனக்கு? தென்மேற்கு, தென்கிழக்கு, தென் திசை, தென்குமரி, தென் பிளஸ் நாடு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு விதி வரப்போகுது, பார்க்கலாமா? இப்போ தென்னாடை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இப்படி எழுதுவோமா? தென் பிளஸ் நாடு, தென்னாடு. இதுதான் நான் இப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ நடத்துறது உயிரீற்று புணர்ச்சி. நம்ம ஒரு அடிப்படையாக தான் போயிட்டு இருக்கோம். நிலைமொழி இப்போ நான் நடத்தின இது வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் நடத்திருப்பேன்? இயல்பீறு நடத்திருப்பேன், சரி, இயல்பு புணர்ச்சி நடத்திருப்பேன், விகார புணர்ச்சி நடத்திருப்பேன், உடம்பொடுமை நடத்திருப்பேன், குற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலிகர புணர்ச்சி, மென்தொடர் குற்றியலுகர புணர்ச்சி நடத்திருப்பேன், எண்ணு பெயர் புணர்ச்சி, இப்போ திசை பெயர் புணர்ச்சிலாம் போயிட்டு இருக்கு. இந்த எல்லா புணர்ச்சியும் பாருங்க, நிலைமொழியோட இறுதியில் ஒரு உயிரெழுத்து வரதாருமே. இப்போ நம்ம பார்க்கறது உயிரீற்று புணர்ச்சி. சரியா? மெய்யீற்று புணர்ச்சிக்கு நான் போறப்போ தான் இந்த லகர ஈற்று புணர்ச்சி, நகர ஈற்று புணர்ச்சியெல்லாம் நடத்த முடியும். சரியா? அதனால இப்போ ஜஸ்ட் சொல்லிட்டுறேன், இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இது நலமுன் ரணவும் நலமுன் டனவும் அந்த விதி. இது நலமுன் ரணவும் அடங்கும் ஒரு சொல்லோட இறுதியில். பரவாயில்ல, இப்போ நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு அன்னைக்கு ஈஸியாக புரியும்ல, கற்றுக்கிறீங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர்.
ஒரு சொல்லோட இறுதியில இன்னும் இல்லு வந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை வந்தா அது தா தா தீ தீ தூ தூ எது வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள இத்து தானே இருக்கும், அந்த இத்து இறா மாறும். இதுவே ஒரு சொல்லோட இறுதியில இன்னு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நா வரிசை வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறும். அப்படியே பாருங்க, தென் இன்னு இருக்கா, நாடு நா இருக்கா, நாவோ நாவோ அதுக்குள்ள இந்து இருக்குமா, இந்து கூட்டலாவா, அப்ப இந்த எப்படி மாத்திக்கலாம், இன்னா மாத்திக்கலாமா, அப்ப இன்னு கூட்டலா நான். இப்ப இந்த நான் எப்படி நான் மாறிச்சுன்னு புரியுதா? ஸோ அப்ப தென்னாடு. அப்ப அது திசை பெயர் புணர்ச்சி. அதுல எக்ஸ்ட்ரா விதிலாம் நிறைய வரும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அது. ஓகேவா? ஸோ டவுட் இல்லைல்ல. ஸோ இப்போ ரகரம் நகரமாக தெரிதல், அவ்வளோதான். அடுத்து போயிடலாமா? ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வடக்கு பார்த்தோம், குடக்கு பார்த்தோம், குணக்கு பார்த்தோம், இப்போ தெற்கு பார்த்துருக்கோம். அதில் கூவும் இக்கும் போயிடுச்சு, இதில் கூ போயிட்டு இரு இன்னா மாறிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல இரு இல்லா மாறப்போகுது. எதுல? மேற்குல. ரகரமை லகரமையாக தெரிதல், இதுதான் இதுக்கான விளக்கம். ஓகேவா? பார்க்கலாமா? இதுலேயும் கூ போயிடும். நிலையீற்று உயிர்மை போயிடுச்சா, கவ்வொற்று இங்கே இல்லை, அதனால இரு இல்லா மாற்ற போகிறேன். அப்போ என்ன வரும் எனக்கு? மேல் நாடு. அடுத்து என்ன வரும்? மேல் திசை. அடுத்து என்ன வரும்? மேல் திசை. இவ்வளோதான். இல்லை என்ன கஷ்டம் இருக்கு? அப்போ வடக்கும் பார்த்துட்டோம், தெற்கும் பார்த்துட்டோம், மேற்கும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? கிழக்கு பார்க்க போகிறோம். கிழக்கில் மட்டும் அந்த பிறன்னு சொன்னோம்ல, ஸோ பிறவும் வரும். அந்த கான்செப்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ண வரும். பாருங்க, ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. ரகரத்தில் உள்ள அகர உயிர் நீங்கி முதல் எழுத்து நீளும். சரியா? இது வந்து அந்த ரூல் இல்லை, அந்த பிறன்னு இருந்துச்சு தெரியுமா, அந்த பிற மாற்றங்களும் நடக்கும். அந்த பிற மாற்றத்தை தான் நான் எழுதியிருக்கேன். அப்படி கவனிங்க, இதில் வந்து வடக்கில் இருந்த அந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகும். சரியா? நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும். சரியா? அப்படியே தூக்கணும். அது அடுத்து எப்படி வரும்? கிழ பிளஸ் நாடு, கிழ பிளஸ் திசை. இப்போ என்ன ஆக போகுதுன்னா பாருங்களேன், ரகரத்தில் உள்ள அகர உயிர் நீங்கி, இப்போ ராவை எப்படி பிரிக்கலாம்? ஈழு கூட்டலான்னு பிரிக்கலாமா? இந்த அகர உயிர் நீங்கிடுமா? நீங்கிடுச்சு. முதல் எழுத்து நீளும். இதுல எது முதல் எழுத்து? கீ. கீ கீன்னு மாறும். ராவில் இருக்கிற ஆ போயிடும். சரியா? அப்ப எனக்கு என்ன வரும்? கீழ். கீழ்நாடுன்னு வரும். கீழ்நாடு. புரியுதா? அடுத்து இது எப்படி வரும்? கீழ்த்திசை. என்ன வரும்? கீழ்த்திசைன்னு வரும். ஏங்க இத்து போட்டோம்னா வல்லின மிகுந்திருக்கு. சரியா? ஸோ இழுக்கு பக்கத்தில் இத்து வரலாம், தப்பு இல்லை. வரக்கூடாத இடத்துல வரக்கூடாது, அதுக்கு ரூல் இருக்கணும், அது பார்த்துக்கலாம். சரி, இதெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் உங்களுக்கு குழப்பது இல்லை. வினைமுற்று, எச்சம், தொகை, தொகா, வேற்றுமை, புணர்ச்சி, மெய்மயக்கம், பகுபதம், பகாபதம், 8 தலைப்பு சொல்லியிருக்கேன்னா 8 தலைப்புலையும் நம்ம வந்து என்னைக்கு தரவா மாறுறோமோ அதுக்கப்புறமேட்டு போய் வல்லினம் மிகும் இடம் மிகாமிடம் படிக்கணும். சூப்பராக புரியும். அதுக்கப்புறம் எங்கே வரும், ஏன் வரும், எங்கே வராது, ஏன் வராதுன்னு புரியும். இப்போ நம்ம சும்மா அங்கே வருது இங்கே வராதுன்னு படிக்கிறோம், அதனால எப்படி புணர்ச்சி பார்க்குறோமோ இதே போல் அந்த 7 தலைப்பை நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து டக்குன்னு முடிக்கணும் ஆசைப்படுறீங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம 3 மணி நேரத்துக்கு மேலே வகுப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்மளுக்கு டெஸ்ட் ஒர்க் இருக்கும், நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும், எக்ஸ்பிளேஷன் இருக்கும், அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, அதனால் நம்மளுக்கு நல்ல டைம் இருக்குது. ஒரு 3 மாத காலத்துக்குள்ள அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம். வகுப்பெல்லாம் நிற்கவே நிற்காது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு ஒரு நோட்டு போட்டு எழுதி நோட்ஸ் எடுத்துங்க. கண்ணால் பார்த்துட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு அது பலனே தராது. நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திரும்ப ரிவிஷன் இப்போ என்ன பேர் பண்ணி ஒருத்தங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்டை அவங்க 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்க்காத ஆளாக இருந்தால் 2 மாதம் கழிச்சு திரும்ப 2 மணி நேரம் பார்க்கணும். அப்போ திரும்ப பாரம் தானே அது. அதனால் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு பார்த்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அகரத்தில் உள்ள அகரம் நீங்கி முதல் எழுத்து நீளும். ஸோ 4 இதையும் பார்த்துட்டோமா? அப்படி ரிவிஷன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வடக்கு, குடக்கு, குணக்கு, கூவும் இக்கு நீங்கிச்சு, அவ்வளோதான். அடுத்து தெற்கு, கூ போயிடுச்சு, இரு இன்னா மாறிச்சு. அடுத்து மேற்கு, கூ போயிடுச்சு, இரு இல்லா மாறிச்சு. இப்போ பார்த்தது கிழக்கு, கூவும் இக்கும் போயிடுச்சு, அந்த ராவில் இருக்கிற ஆ போயிட்டு கீயா மாறிச்சு. இந்த 4 தான் திசை பெயர் புணர்ச்சி. சரியா? திசையோடு திசையும் பிறவும் சேரின் ஈற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலவாக தெரிதலுமாம் பிறன்ற விதிக்கு தான் விளக்கம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கண்டென்ட் இருக்குன்னு சொன்னால அதையும் நான் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுங்க. இதுதான் இந்த மேல் கீழ்னு பார்த்தோம்ல. சரியா? மேற்கு பிளஸ் நாடு, மேல் நாடுன்னு பார்த்தோம். சரியா? இது இப்போ கூட கிழக்கில் எவ்வளோ பார்த்தோம் பாருங்களேன். ஸோ கிழக்கு பிளஸ் திசை கீழ் திசைன்னு பார்த்தோம். கிழக்கு பிளஸ் நாடு கீழ் நாடுன்னு பார்த்தோம். என்ன சொல்கிறாங்க?
மேலு கீழ் இருக்குல்ல, இது கூட ஐகாரம் சேர்ந்து வருவதும் உண்டு. சேர்ந்தே தான் வரும்னு சொல்ல, சேர்ந்தும் வரும்னு சொல்றாங்க. எப்படி சேர்ந்து வரும் பார்க்கலாமா? இப்போ இந்த மேல் பிளஸ் நாடுன்னு இல்லை, அது மேற்கு பிளஸ் நாடு தான். மேற்கு பிளஸ் நாடு தான் மேல் நாடு. இப்போ அந்த மேல் நாடுல அந்த இல்லு கூட நம்ம ஐய சேர்த்துக்க போறோம். சரியா? அப்ப என்ன வரும் எனக்கு? மேலை நாடு. நம்ம எல்லாருமே டிஎன்பிசிக்கு புதுசாக ஒரு நாள் 10th புக் வாங்கி படிச்சிருப்போம். மேலை நாட்டு நாகரிகம்னு இருக்கும், 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில். புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எளிமையா. பட் எத்தனை பேருக்கு அதுதான் விஷயம்னு புரிஞ்சிருக்கும்? மேலை நாடு இப்போ புரியுது. எப்படி மேலை நாடு? இந்த மேற்கு சைடில் இருக்கிறது ஐரோப்பா தானே. ஸோ அதான் மேலை நாட்டு நாகரிகம். ஸோ அதான் மேலை நாடு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேல் கூட ஐ சேருது. இந்த மாதிரி சின்ன சின்ன நுட்பங்கள் நிறைய கிடக்கு புணர்ச்சியில். ஃபர்ஸ்ட் புணர்ச்சியை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதை நல்லா அப்டேட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நுணுக்கங்கள் அங்கங்கே இருக்குது, நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஆனால் புரியும், ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து போயிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நமக்கு புரியும். ஸோ மேலை நாடு. அடுத்து போயிடலாமா? கீழ். அப்போ மேல் கீழ் கூட ஐ சேர்ந்து வருதும் ஒன்று நான் வச்சுங்க. அப்போ என்ன வரும்? கீழை நாடுன்னு சொல்லலாம், இல்லை கீழை கடற்கரை. ஓ, கீழை கடற்கரையா? சரி, ஓகே, அது இருக்கட்டும். என்ன வரும் அப்போ? கீழை கடற்கரை. அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ இதில் பாயிண்ட் என்னது? 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னார். மொதல் பாயிண்ட் என்னது? மேல் கீழ் என்பன ஐகாரம் பெற்று வருவதும் உண்டு. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, பார்க்கலாமா? இது என்ன நான் அப்படியே சொல்லிடுறேன். பிறன் பார்த்தோம்ல, நம்ம பிறன் பார்த்தோம். அந்த பிறகு என்ன அர்த்தம்னா, இப்போ மேலே பார்த்த மாற்றங்களும் நடக்கும். ஒரு திசை பெயரோடு ஒரு திசை பெயரும், ஒரு திசை பெயரோடு பிற பெயரும் இணையும் பொழுது திசை பெயர் புணர்ச்சி அந்த விதியில் பார்த்த மாற்றங்கள்லாம் நடக்கும். அந்த மாற்றங்கள் நடக்காமையும் இயல்பாகவும் வரும். அந்த பிறன்றதுல பல விஷயத்தை அடங்க. பிறன்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயம் அடங்கும் தானே அர்த்தம். ஸோ அதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு பாருங்களேன். எந்த விதியுமே இல்லை, இயல்பாகவே இது அப்படியே வரும். அப்போ அந்த விதிகளுக்கு உட்பட்டும் வரும், இயல்பாகவும் வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வடக்கு ப்ளஸ் தெரு வடக்கு தெரு, அவ்வளோதான். இங்கே வட தெருன்னு வருமா? வடக்குல கூவிக்கு போயிடுமே யோசிக்கலாம். அது இயல்பாகவே வந்துடும், வடக்கு தெரு. அப்போ எல்லா விதிக்கும் ஒரு விதி விலக்கு உண்டு, நான் வச்சுங்க. ஸோ அப்போ தெற்கு பிளஸ் வடக்கு என்ன வரும்? என்ன வரும்? தெற்கு வடக்கு, அவ்வளோதான். அடுத்தது கிழக்கு பிளஸ் மேற்கு என்ன வரும்? கிழக்கு மேற்கு. அடுத்து வடக்கு திசை என்ன வரும்? பாருங்களேன், வட திசைன்னு சொல்லலாம், வடக்கு திசைன்னு சொல்லலாம், வடக்கு திசைன்னு சொல்லலாம். ரெண்டுமே சரிதான். அடுத்தது மேற்கு திசைன்னு சொல்லலாம். வடக்கு பிளஸ் ஊர் வடக்கூர். கூ இக்கு கூட்டலுவா உயிர் வரின் உக்குரல் மெய் வெறும். சரியா? புரிதல் ஒன்றும் குழப்பம் இல்லை. கூ நான் பிரிச்சேன். இக்கு பிளஸ் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நம்ம குற்றியில் ஒரு புணர்ச்சி. இக்கு கூட்டலு கூ. அப்போ என்னன்னா வரும் எனக்கு? வடக்கூர்னு வரும். வடக்கு பிளஸ் ஊர் வடக்கூர்னு வரும். சரியா? ஏன் சார் வட ஊர்னு வரக்கூடாது? வட ஊர் சொல்லி பாருங்க, அது உச்சரிப்பே நம்மளுக்கு பிழறது இல்லை. ஸோ வடக்கூர் இதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. தமிழில் நிறைய இடத்துல உச்சரிப்புக்காகவே பல மாற்றங்கள் நடந்திருக்கும். அது உச்சரிக்கவே முடியாது, உச்சரிப்பே வராது. அதில் போய் நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்போட பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கும். நீங்கள் தமிழ்லாம் பாடத்தை, அதாவது போட்டித் தேர்வு தாண்டி நான் ஆழமாக போகிறேன்னா உங்களுக்கு அது உதவும். அந்த உச்சரிப்பில் இருக்கிற அந்த எழுத்துக்களின் பிறப்பு, அதோட தொடர்பின் அடிப்படையிலலாம் விதி வரும். சரியா? அதை இயல்பாகவே நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கலாம். சரி, தெற்கு பிளஸ் தெரு தெற்கு தெரு, அவ்வளோதான். தென் தெரு பாருங்க, தென் தெரு எப்படி இருக்கு உச்சரிப்பு? தெற்கு தெரு. ஓகே தானே? ஸோ இதுவாக அதுவும் போகும், இது பெஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ தெற்கு தெரு. அப்போ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா 4 வகை விதி பார்த்தோம். அந்த விதிகளின் அடிப்படையிலும் நடக்கும், அந்த விதிகள் அல்லாமல் இயல்பாகவும் நடக்கும். அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டுகள். ஸோ இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. திசை பெயர் புணர்ச்சியில் டவுட்டே இருக்கக்கூடாது. இது பாருங்க, நம்ம எந்த விதி பார்த்தாலும் ரூலை கொடுத்துட்டு அந்த ரூல் படி தான் சால்வ் பண்ணுறோம். இதுக்கு மேலே திசை பெயர் புணர்ச்சிக்கு ரூல் இல்லை, அவ்வளோதான். சரியா? சொல்யூஷன் பண்ணிடலாமா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, குணக்கு, குடக்கு. சரியா? நம்ம பேர் பயன்படுத்துவோம். இப்போ 4 வகை பார்த்தோம். வடக்கை பொறுத்த வரைக்கும் கூவும் இக்கும் போயிடும். சரியா? வடக்கில் மட்டும் கிடையாது, குடக்குலையும் குணக்குலையும் இதே தான் நடக்கும். அடுத்து தெற்கு பார்த்தீங்கன்னா கூ போயிட்டு இரு இன்னா மாறும். மேற்கில் போயிட்டுனா கூ போயிட்டு இரு இல்லா மாறும். கிழக்கில் கூ இக்கும் போயிட்டு ரகரத்தில் இருக்கிற அகரமும் போயிடும். அடுத்து கீ நீளும். சரியா? கீழ்னு வரும். ஓகேவா? ஸோ அதையும் புரிஞ்சுங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற விதி பார்த்தீங்கன்னா பல சில புணர்ச்சி. என்ன புணர்ச்சி பார்க்க போகிறோம்? பல சில புணர்ச்சி. ஆல்ரெடி நான் விதியை சொல்லியிருக்கேன். ஸோ அதே விதி தான். பார்க்குறீங்களா? பல சில எனும் இவை தம்முன் தாமரின். அது என்ன தம்முன் தாமரின்? பல முன்னாடி பல வந்தாலும் சரி, சில முன்னாடி சில வந்தாலும் சரி, இது பேர் தான் தம்முன் தாமரின். இயல்பும் மிகலும்
அகரம் ஏக லகரம் ரகரமாகணும். சூப்பராக புரியும். சரியா? அப்போ இதில் எத்தனை வகை இருக்கு? 3 வகை இருக்கு. இதை நான் உங்களுக்கு 2ஆக பிரித்து நடத்த போறேன். எப்படி நடத்த போறேன்னா, பல முன்னாடி பல வந்தா, சில முன்னாடி சில வந்தா, இது ஒரு வகை. இன்னொன்று பல முன்னாடி வேற ஏதோ ஒன்று வரும், சில முன்னாடி வேற ஏதோ ஒன்று வரும், அது 2வது வகை. ஸோ 2 வகையாக பார்க்க போகிறோம். முதல் வகையில் உள்ள வந்து ஒரு 3 சப் டாபிக் இருக்கு. ஓகேவா? அந்த 3 சப் டாபிக் போய் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன் பாருங்களேன். ஒன்று இயல்பாக வரும், ஒன்று வல்லினம் மிகுந்து வரும், இன்னும் இல்லை அதில் இருக்கிற அகரம் போயிட்டு லகரம் ரகரமாக மாறும். 1 2 இது 3. பிறவரின் அடுத்து பிறவரின் அது பிற வரதில் நம்ம பார்த்துக்கலாம். பிற வந்தா அகர விகற்பம் ஆகலும் உளப்பெரு. இது என்ன நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாமா? ஸோ அப்போ உள்ள போய் பார்க்கலாமா? ஜஸ்ட் என்ன இங்கே எழுதி காட்டுறோம் பாருங்களா. ஒன்றும் இல்லை, பல முன்னாடி பல வரணும், இல்லை பல முன்னாடி பிற வரணும். இப்படி நான் 2 கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முதல் கேட்டகரியில் மட்டும் 1 2 3 வகை பார்க்க போகிறோம். எப்படி 3 வகை பார்க்க போகிறோன்னா, 1 இயல்பாக வரும், 1 வல்லினம் மிகுந்து வரும், 1 நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற லகரத்தில் இருக்கிற அகரம் போயிட்டு அந்த லகரம் ரகரமாக மாறும். இப்படி 3 வகை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கான ஒரு ஷார்ட் நோட்ஸ் இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பார்க்கலாமா? பல சில தம்முன் தாம் வரின், தம்முன் தாம் வரின். தம்முன் தாம் வரின் என்னது? அதுக்கு முன்னாடி அதுவே வந்தால் என்ன நடக்குன்னு பாருங்களேன். நான் சொன்ன இயல்பாக புணரும், எந்த ஒரு மாற்றம் நடக்காம இயல்பாக புணரும். ஸோ பல பிளஸ் பல பல பல, சில பிளஸ் சில சில சில. ஸோ இயல்பாக இருக்கு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நான் புக்கில் இல்லாத இடத்துல பாடத்திட்டத்தில் உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இந்த விதிலாம் இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லா விதியுமே இருக்குது. அடுத்து பாருங்க, வல்லினம் மிகுந்து புணரும். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. இதான் நோட்ஸ். வல்லினம் மிகுந்து புணரும். பாருங்க எப்படி வரும்? பல பல, சில சில. வல்லினம் மிகுந்துருச்சு பாருங்க. பாக்குள்ள இப்போ போட்டேன், சீக்குள்ள இச்சு போட்டேன். அப்போ அது இயல்பா புணர்ந்துச்சு, இது வல்லினம் மிகுந்து புணர்ந்துச்சு. அடுத்தது பாருங்க, நிலைமொழி ஈற்று அகரம் கெட லகரம் ரகரமானது. இது நான் ஒன்றும் சும்மா எழுதல, அப்படியே அங்கே கொடுத்துருக்கிறதா நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். அகரம் ஏக, ஏகன்னா என்னது? மறைய. எங்க இருக்கிற அகரம் ஏகுது? இந்த லாவில் இருக்கிற அகரம் போயிடுச்சு. அப்ப இல்லு இருக்கா? லகரம் ரகரம் ஆகலும், இல்லு இர்ரா மாறுது, இல்லு இர்ரா மாறுது. நிலைமொழி ஈற்று அகரம் கெட லகரம் ரகரமானது. இது எப்படி எழுதிக்கலாம்? லகரம் ரகரமானது. அதுக்கு முன்னாடி இந்த லகரத்தில் இருக்கிற அகரம் போனது, அது லா தானே, இல்லு கூட்டலா ஆ போயிட்டு இந்த இல்லு இர்ரா மாறுது. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுங்க, இவ்வளோதான். ஸோ பல ப்ளஸ் பல என்ன நடக்கும்? சரி, இங்கே சால்வ் பண்ணிட்டா லா இல்லு கூட்டலாவா. ஸோ நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற அகரம் போயிடுச்சா? அப்போ என்ன வரும்? பல் ப்ளஸ் பல. இந்த இல்லு எப்படி மாறும்? இப்போ இர்ரா மாறும். அப்போ பற்பல பற்பல. ஓகேவா? அடுத்தது சில சில, அகரம் போயிடுச்சா? சில் பிளஸ் சில என்ன வரும்? சிற்சில. 3 கிளியரா மைண்ட்ல பதியணும். 1 இயல்பா இருக்கும், 1 வல்லினம் மிகுந்து புணரும், 3வது அகரம் போயிட்டு லகரம் ரகரமா மாறும். அங்க திசை பெயர் புணர்ச்சியில ரகரம் நகர லகரமா மாறுச்சு, நல. இங்க லகரம் ரகரமா மாறுது. ஒன்றும் பெருசா குழப்பிக்கல, ஈஸியா புரியும். சரியா? வேணா அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அங்க ரகரம் நகரமாகவும் லகரமாக மாறிடுச்சு, இங்க லகரம் ரகரமா மாறுது. அப்ப லகரத்துக்கு ரகத்தை ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? இது பிற வரின்னு சொன்னேன்ல, பல சில முன் பிற சொற்கள் வரின். அதுக்கு விதியை நான் உங்களுக்கு காட்டிட்டு வந்து இங்க சொல்றேன், அப்பதான் புரியும். விதியின் அடிப்படையில போலாம். பிறவரின் அகர விகற்பம் ஆகலும். விகற்பனா மாற்றம் அடையிறது, மறையிறது, இப்படி பல பொருள் தரும். சரியா? என்ன சொல்றாங்கன்னா, பிற வந்தா அதுனா பிற வந்தா பல நிலைமொழி இல்ல சில நிலைமொழி, இப்படி நிலைமொழியா பல சில இருக்கு. ஆனா வறுமொழியா பிற சொற்கள் வருது. வந்து அதே சொல் வரல, பிற சொற்கள் வரும்பொழுது அந்த நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற அகரம் போவாம இருக்கும்ன்றாங்க. சரியா? அதுதான் அகர விகற்பம் ஆகலும் உல பிற. சரியா? அது போயிடும், இல்ல பிறவும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா போவாம இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சரியா? பாருங்க, பல சில முன் பிற சொற்கள் வரின் நிலைமொழியின் ஈற்று அகரம் கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும். இதுதான் விஷயம். சரியா? அந்த விதியில் இருக்கிற கடைசி லைனுக்கு இதுதான் விளக்கம்.
கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும். நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு, கிளியரா சால்வ் பண்ணலாம். பாக்குறீங்களா? கெடாம புணரும்னா எப்படி புணரும்? பல பிளஸ் கலை பல கலை தான். கெட்டு புணரும்னா என்ன பாருங்க, நிலைமொழியின் ஈற்றி அகரம். இப்ப இந்த லாவில் இருக்கிற இல்லு கூட்டலா இந்த ஆவணா தூக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஒரு ஆன்சர்? பல்கலை. இப்ப புரியுதா? பல்கலைக்கழகம். சரியா? அங்கு பல கலைகளை பயிற்றுவிப்பதால் அது பல்கலைக்கழகமானது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அடுத்து பாருங்க, பல பிளஸ் சாலை பலசாலை. அடுத்தது இந்த லா. இப்ப நான் தூக்கிட்டேன், என்ன வரும்? பல்சாலை. சரியா? அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க, பல பிளஸ் தொடை என்ன வரும்? பலத்தொடை. இல்லு கூட்டல் போயிடுச்சு, என்ன வரும்? பல் தொடை. பல் தொடை. ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடாது, அதை நான் தனியாக சொல்றேன், கவனிக்கிறீங்களா? பல் தொடை பல் பிளஸ் தொடை. கல் பிளஸ் தீது இங்கே சொல்லி கொடுத்துறேன். கல் பிளஸ் தீது கக்ரி, இது எல்லாருக்கும் தெரியும். நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு குறியில் ஒற்று இருந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை இருந்தா, இப்படி பாருங்க, நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு குறியில் ஒற்று இருந்து வருமொழியின் முதல்ல தகர வரிசை இருந்தா, அந்த ஒற்றும் லகர ஒற்றா இருந்தா அது ஆயுத எழுத்தாக மாறும். என்ன எழுத்தா மாறும்? ஆயுத எழுத்தா மாறும். அதுக்கு முன்னாடி நலமுன்றனவும் நலமுண்டனவும் விதி அப்ளை ஆயிட்டு அந்த லகரம் ஆயுத எழுத்தா மாறும். எப்படின்னு பார்த்தா நான் சொல்றேன், அப்படியே பாருங்களேன். இப்போ நம்ம சொன்னதுதான் அதே தான். நலமுன்றனவும் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? ஒரு சொல்லோடைய இதுல இன்னு இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இத்து இறா மாறுமா? அப்படியே பாருங்க, இங்க இல்லு இருக்கா, இங்க இல்லு இருக்கா, தா வரிசை இருக்கா, அப்ப இதுக்குள்ள தீ இத்து கூட்டலியா. அப்ப இந்த இத்தை நான் எப்படி மாத்துறேன்? இறா மாத்திரனா, அப்ப இரு கூட்டலிக்கு என்ன வரும்? ரீன்னு வருமா? அப்ப கல்றி இது, இது கல்றி இது கிடையாது, இது கக்ரி இது. இப்ப புரியுதா? கக்ரி இதுன்ற வார்த்தை எப்படி பிறக்குதுன்னு? சரியா? அப்ப நிலைமொழி 2 எழுத்து ஒரு குறியில் ஒரு ஒற்று, இங்க தகர வரிசை, அந்த ஒற்று லகர ஒற்றாய் இருந்தால் இந்த விதிப்படி இந்த தகர வரிசை ரகர வரிசையா மாறிட்டு அந்த லகர வரிசை ஆயுத எழுத்தா தெரியும். உச்சரிப்பு, அந்த ஒளி, சரி, எழுத்துக்களின் பிறப்பு நடத்துறேன், தயவு செஞ்சு போய் பாருங்க. சரியா? அதனால உங்களுக்கே அறியாம எது சரின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? சில பேருக்கு அவங்களோட பலமே தெரியாதுல்ல, அது போலதான். தயவு செஞ்சு அதெல்லாம் பாருங்க. நம்ம சும்மாலாம் நடத்தல. எழுத்துக்களின் வகையும் தொகையும், எழுத்துக்களின் பிறப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான டாபிக். நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் தான், அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேவா? அதே தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது. பார்க்குறீங்களா? அதே தான், சேம் அதே தான். ஸோ அப்படியே மாற்றிக்கிட்டா என்ன வரும்? பல்ரொடை. இது பல்ரொடை கிடையாது, பக்ரொடை. புரியுதா? இல்லை அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை. தோ இத்து கூட்டல் ஓவா. ஸோ அந்த இத்து ஈரா மாற்றினா இரு கூட்டல் ஓவா, இரு கூட்டல் ஓ ரோவா. அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கணும்? நமக்கு என்ன எழுதியிருக்கணும்? இது தப்பு, சரி என்னது? பக்ரோடைன்னு எழுதணும். டக்குன்னு கொடுத்துருப்பாங்க, பக்ரோடை பிரித்து எழுதுக. ஆன்சர் என்னது? பல பிளஸ் தொடை இல்லை பல் பிளஸ் தொடை, ரெண்டுமே இருந்தால் எது ஆன்சர் நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல. பல பிளஸ் தொடையே எடுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து டிஎன்பிசி அப்படி குழப்பமான கொஸ்டின் கேட்க மாட்டா. கேட்டால் ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருவாங்க, கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? அடுத்து பல பிளஸ் மலர் போயிடலாமா? பல மலர் இயல்பா. இப்போ போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், என்ன வரும்? பல் பிளஸ் மலர். பல் மலர் தப்பு. இது ஏன் தப்புனா, திரும்ப நான் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் சொல்றோம். இங்க சொல்லிட்டா இது நலமுன்றானவும் நலமுன்டானவும் இந்த விதி கிடையாது. இது லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி. ஒண்ணுமே இல்லை. லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மை எழுத்து வந்தா எப்படி புணரும்? ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா எப்படி புணரும்? ஒரு சொல்லோட இறுதியில இல்லு இல்லு வந்து இடையின உயிர்மை எழுத்து வந்தா எப்படி வந்து புணரும்? நான் நீங்க நடத்துறேன் இதே போல நடத்துவோம், சூப்பரா புரியும். லகர லகரம் நகர நகரம் டகரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? மெல்லின வந்திருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லு வந்து வல்லின உயிர் இருந்தா இல்லு இறா மாறும், இல்லு இட்டா மாறும். கல் பிளஸ் இலை கற்சிலை முள் பிளஸ் செடி முச்செடி எப்படி வருது? அதே போலதான் ஒரு சொல்லோட இதுல இல்லு வந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா இந்த இல்லு இன்னா மாறும், இந்த இல்லு இன்னா மாறும். அருள் பிளஸ் மொழி அருண்மொழி. கல் பிளஸ் மனம் கண்மணம். கல் பிளஸ் மனம் கண்மணம் புக்ல படிச்சிருப்பீங்க, ஹைலைட் பண்ணி வைப்பீங்க, என்னடா இது புரியலையான்னு. கண்மணம். அதே விதி அங்கேயும்
அப்போ பல் ப்ளஸ் மலர் பன்மலர், பன்மலர் அடுக்கம்னு சொல்லுவாங்கள்ல, பாருங்க பன்மலர். அப்போ பன்மைன்ற வார்த்தை எப்படி பிறந்துருச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? பன்மைன்ற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு இப்போ உங்களால் ஓரளவு டக்குன்னு அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சியே பண்ண முடியும். அப்போ பன்மைன்ற வார்த்தை எப்படி வந்திருக்கும்? ஸோ அப்போ பல, ஸோ அப்போ ஆ போயிடுச்சு, இல்லு, அப்புறம் இன்னா மாறிச்சு, அப்போ பண், ஸோ பன்மை. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்த நம்மளால் சூப்பராக கற்றுக்க முடியும். ஓகேவா? புரியும் நம்புகிறேன். அடுத்து போயிடலாமா? இந்த இதெல்லாம் ஏன் நடத்தலாம், இதெல்லாம் மெய்யீற்று புணர்ச்சிகள் நான் தனியாக அடுத்தது நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு உயிரீற்று புணர்ச்சியை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் கடைசியாக மற்ற கிளாஸ் ரிவிஷன் பண்ணி தரேன், பார்த்துக்கலாம். அடுத்தது பல ப்ளஸ் நாடு, பல நாடு. அடுத்தது பன்னாடு, பன்னாடு. ஸோ அதே தான் ஆ போயிடுமா, இப்படி வருமா, பல் கூட்டல் நாடு. இப்போ தானே சொன்னேன் ஒரு சொல்லோட இறுதியில் இல்லு வந்து இங்கே மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் இல்லு இன்னா மாறுமா, மெல்லின மா. அப்புறம் உயிர்மை எழுத்து என்ன உயிர்மை எழுத்து நான் சொல்லிக் கொடுத்தேன். வல்லின உயிர்மை எழுத்தா, மெல்லின உயிர்மை எழுத்தா, இடையின உயிர்மை எழுத்தான்னு சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அந்த அடிப்படை இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இது என்ன உயிர்மை எழுத்துன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகலன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் அர்த்தம், தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தயவு செஞ்சு அதெல்லாம் கற்றுக்குங்க. ஓகேவா? அப்போ இது ஒரு மெல்லின உயிர்மை எழுத்து. அப்போ இல்லை எப்படி மாறிடும், இன்னா மாறிடும். பண் ப்ளஸ் நாடு. இன்னும் வேலை முடியல, இதுக்கப்புறம் விதி இருக்கு. இதுதான் இருமொழி திரிபு. 2 விதி இதில் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த இல்லைனா இன்னா மாத்திரம், அடுத்தது நலமுன்றானவும் நலமுன்றானவும் திரும்ப வரும். சரியா? நலமுன்றானவும் நான் திரும்ப சால்வ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதேதான் ஒரு சொல்லோட இதில் இல்லு வந்து நான் வரிசை வந்து அந்த இந்த இன்னா மாறும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காடுற கிளியராக வகுப்பு பார்க்க தான் போகிறோம். சரியா? பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இன்னும் இருக்குது, இந்த இன்னா மாற்றணும். அப்போ இந்த கூட்டல் ஆ, இந்த நான் இன்னா மாற்றணும். எனக்கு இன்னும் கூட்டல் ஆ என்ன வரும், நான் வருமா, அதான் பன்னாடு. சரியா? பன்னாட்டு விமான நிலையம். அப்போ பன்னாடு ப்ளஸ் விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம். அங்கே தன்னூற்று இருட்டல் வேற வருது. பல ப்ளஸ் வண்டி, பலவண்டி. அடுத்தது பல்வண்டி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடையினா வந்தால் எந்த சேஞ்சஸ் நடக்காது. அடுத்தது சிலவலை, இங்கே சில்வலை. இங்கே இடையினம் வந்திருக்கு, இடையினம் வா என்பது ஒரு இடையினம், சேஞ்ச் நடக்காது. அடுத்தது இங்கே சில ப்ளஸ் அணி, உடம்படுமை வரும் பாருங்களேன். இல்லு கூட்டலாம் வா, நிலைமொழி இறுதியிலும் உயிரெழுத்து, வருமொழி முதலிலும் உயிரெழுத்து. இவ்வாறு உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓசைகள் ஒன்றுபடாமல் தனித்து நிற்கும். அவற்றை உடன்படுத்த வருமையே உடம்படுமை. தமிழ் எதுலாம் உடம்படுமை, ஈய இவு உடம்படுமை. சரியா? அதை முடிவு பண்ற இடம் எதுனா நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற உயிரெழுத்து. இ இ ஐ வந்தா ஈ வரும், அந்த 3 தவிர்த்து மற்றது வந்தா இவ்வு வரும். அப்ப இவ்வு கூட்டலாம் வா, அப்ப சிலவணி. அடுத்தது இப்ப நான் தூக்கிட்டேன், இல்லு கூட்டலாம். இதை பாருங்க, இப்ப சில் பிளஸ் அணின்னு வருமா. அடுத்தது இப்போ ஒரு விதி அப்ளை ஆகுது பாருங்க. தனிக்குறில் மோற்று உயிர்வரின் இரட்டும். நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனிக்குறில் ஒரு ஒற்று ஒரு உயிர் எழுத்து இருந்தா இந்த இல்லு இன்னொரு இல்லாமமா. அப்ப சில் கூட்டல் இல்லு கூட்டல் அணி, இல்லு கூட்டலா லா. அப்ப என்ன வரும், சில்லணி. கரெக்டு தான், செக் பண்ணிக்கலாமா ஒரு வாட்டி. நான் போயிடுச்சு. சில்லு கூட்டல் அணி கரெக்டு தான், சில்லணி. இது சிலவணி, அது சில்லணி. அப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த ஆவை நீக்கிட்டு சேர்க்கும் போது எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா? எதோ எக்ஸ்ட்ரா விதி வந்துச்சு, நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரியும் நம்புறேன். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, பல சில புணர்ச்சி பிற சொற்களோடு புணரும் பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள அகரம் கெடாமலும் புணரும் கெட்டும் புணரும் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா? அப்போ சில பலன்றது 2ஆக பிரித்தேன். ஒன்று அதுக்கு முன்னாடி அதே வந்தா ஒன்று இயல்பாக புணரும், இல்லை வல்லினம் மிகுந்து புணரும், இல்லை நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற அகரம் போயிட்டு லகரம் ரகரமாக மாறி புணரும். இது அடுத்த கான்செப்ட். ஸோ திசை பேரும் முடிச்சாச்சு, பல சிலவும் முடிச்சாச்சு. அடுத்தது இயல்பீரி விதி புணர்ச்சிக்கு போயிடலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி இப்போ நடத்த போகிறது. இன்னும் சொன்னால் சந்திப்பிழையோட தொடக்கமே இதுதான் வச்சுக்கலாம். வல்லினம் எங்கே மிக மிகாதுன்றத தொடக்கமாக இந்த தலைப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்குமா? இதுதான் முக்கியம் டாபிக், இதுதான். சரியா? சும்மா நான் வச்சுங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா,
இயல்பாகவும் விதியாகவும் நிலைமொழியின் ஈற்றில் நிற்கும் உயிரீறு. இது கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டால் அந்த சொல்லோட முதல்ல என்னென்ன வரும், இறுதியில் என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு சொல்லோட முதல்ல 103 எழுத்துக்கள் வரும், ஒரு சொல்லோட இறுதியில் 24 எழுத்துக்கள் வரும். இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சொல்லோட இறுதியில் 24 எழுத்துக்கள் என்னென்ன வரும்னா, உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக வரும். உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக வரும். உயிர்மை எழுத்த கன்சிடரே பண்ணக்கூடாது. புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேர்றதான புணர்ச்சி. இந்த இடத்துல வர்ற உயிர்மை எழுத்தெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க வர்ற உயிர்மை எழுத்த உயிரெழுத்தா பார்க்கணும், இங்க வர்ற உயிர்மை எழுத்த மெய்யெழுத்தா பார்க்கணும். அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஒரு சொல்லோட இறுதியில 12 உயிரெழுத்துக்களும் மறைமுகமா வரும். 11 மெய்யெழுத்துக்கள் வரும். சரியா? வல்லினமும் இங்கு மொத்தம் 18 மெய், 7 மெய் தூக்கிட்டா மீதி 11 மெய் வரும். பிளஸ் குற்றியில் வரும். 24 103. உயிரெழுத்துக்கள் 12 முதல்ல வரும். காச தான பாம இந்த 6 வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரும். 6 12 72. ஞான ஏவ அந்த வரிசையில் இருக்கிற சில எழுத்துக்கள் வரும். 1 4 6 8 14 18 19. சரியா? ஸோ கூட்டி பாருங்க 103 வரும். ஸோ இவ்வளோதான். இந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா சின்ன சின்ன உதவியாக இருக்குங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு நிலைமொழியோட இறுதியில எனக்கு உயிர் ஈறு தான் வேணும்னு சொல்ல வராங்க. அது ஏன் சொல்ல வராங்கன்னா அடுத்து சொல்றேன். எனக்கு தேவை நிலைமொழியோட இறுதியில உயிர் ஈறு. ஒன்று உயிர் ஈறு இல்லை மெய்யீறு, 2 தானே வர முடியும். இங்க ஒரு மெய் எழுத்து வந்தா அது மெய்யீறு, இங்க ஒரு உயிர் மெய் எழுத்து வந்தா அதை உயிர்மெய் எழுத்தா பார்க்காம உயிர் எழுத்தா தானே பார்க்கணும். அப்ப அது உயிர் ஈறு தானே. அப்ப இந்த விதிக்கு எனக்கு தேவை நிலைமொழியோட இறுதியில ஒரு உயிர் ஈறு. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இதை புரிஞ்சு அந்த டைப் முடிஞ்சு அதுதான் நான் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன். எனக்கு என்ன ஈறு தேவை? உயிர் ஈறு தேவை. அந்த உயிர் ஈறு எப்படி தேவை தெரியுமா? இயல்பாக கிடைச்சாலும் ஓகே தான், விதியாக கிடைச்சாலும் ஓகே தான். அதுனா இயல்பா, அதுனா விதியா? அதுதான் அந்த தலைப்புக்குள்ளே போயிடலாமா? அது எப்படி இயல்பாக கிடைக்குது, அது எப்படி விதியாக கிடைக்குது, ஏன் உயிர் ஈறு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை தெரியும். பார்க்கலாமா? இயல்பீறு விதியீறு. இயல்பீறு எப்படி பிரிக்கலாம்? இயல்பு பிளஸ் ஈறு. சரியா? ஸோ விதி குற்றியல் ஒரு புணர்ச்சி. இங்க பாருங்க, விதி பிளஸ் ஈறு. உடம்படுமை புணர்ச்சி. என்ன புணர்ச்சி இப்படி சேருதுன்னு நமக்கு தெரியும். அப்ப எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? ஈரை ஃபோக்கஸ் பண்றாங்க. எது ஈறு? புணர்ச்சி முதல் வகுப்புல இதான ஈறு, இதான முதல். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதல் இணைவதான புணர்ச்சி. சரியா? அப்ப எனக்கு தேவை அந்த ஈறு. அந்த ஈரில் எனக்கு என்ன தேவை? உயிர் ஈறு. அது எப்படி கிடைக்கலாம்? இயல்பாகவும் கிடைக்கும், விதியாலையும் கிடைக்கும். இதெல்லாம் புத்தகத்தில் பார்த்துருப்போம். இது எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாத நம்ம போட்டு கடந்து போயிருப்போம். ஸோ கவனிங்க, சொல்கிறேன். இயல்பீர்னா என்ன, விதியீர்னா என்னன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான். 2 எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன். திரை பிளஸ் படம். எனக்கு தேவை நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து. உயிர் ஈருன்னு சொன்னால் இப்போ பாருங்க, ரை இரு கூட்டல் ஐ. என்ன ஈர் இது? உயிர் ஈரு. என்ன ஈர் இது? உயிர் ஈரு. எனக்கு இயல்பாகவே இருக்கு உயிர் ஈரு. நான் எந்த ஒரு விதியும் நான் இப்போ அப்ளைவே பண்ணல. விதியை நான் அப்ளை பண்ணேன், எந்த ஒரு விதியும் அப்ளை பண்ணல. எந்த ஒரு விதிகளும் நான் செய்யாமலே அங்கே இயல்பாகவே எனக்கு கிடைக்கிறது இயல்பீரு. அதான் இயல்பீரு. இங்கே பாருங்களேன், நான் என்ன சொன்னேன்? எனக்கு என்ன ஈறு தேவைன்னு சொன்னேன்? உயிர் ஈறு தேவைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன ஈறு இருக்குது? மெய் ஈறு இருக்குது. இப்போ நான் ஒரு விதியை அப்ளை பண்ண போகிறேன். என்ன விதினா? மகர ஈற்று புணர்ச்சி. இது நான் உங்களுக்கு நடத்தலை, ஏன்னா அது ஒரு மெய் ஈற்று புணர்ச்சி. நான் அடுத்தது நடத்துகிறேன். அது ரொம்ப எளிமைதான். ஒரு சொல்லோட இதில் இம்மு இருந்தால் அது மகர ஈற்று புணர்ச்சி. அது பல வழிகளில் போன வரும். முக்கியமாக 3 வழிகளில் போன வரும். ஒன்று இம்மு போயிடும், இம்மு போயிட்டு மெல்லினம் வரும், இம்மு போயிட்டு வல்லினம் வரும். சரியா? இம்மு மட்டும் போகும். இன்னொரு வகையில் இம்மு போயிட்டு மெல்லினம் வரும், இன்னொரு வகையில் இம்மு போயிட்டு வல்லினம் வரும். இப்போ நான் அந்த விதியை பயன்படுத்தி இந்த இம்மை தூக்குறேன். ஒரு விதியை பயன்படுத்தி நான் இம்மை தூக்குறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? நில பிளஸ் தலைவர். நில பிளஸ் தலைவர். இப்போ எனக்கு தேவையான உயிர் ஈறு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எப்படி? லா இல்லு கூட்டல் ஆ. இப்போ பாருங்க, எனக்கு தேவை நிலைமொழியோட இறுதியில் உயிர் ஈருன்னு சொன்னா அது ஏன் தேவைன்னு இப்போ உங்களுக்கு புரிய போகுது. ஆனால் எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. பாருங்க, இங்கேயும் எனக்கு உயிர் ஈறு கிடைச்சது, இங்கேயும் உயிர் ஈறு கிடைச்சது. ஆனால் 2த்துக்கான வித்தியாசம் உங்களுக்கு இப்போ தெரியுதா? இங்கே இயல்பாகவே இருந்ததுனால இது இயல்பீரு, இங்கே நான் ஒரு விதிக்கு உட்பட்டு கொண்டு வந்ததுனால இது விதி ஈரு. அப்போ எப்படியோ நிலைமொழி, இதான் இப்போ நான் சொல்ல போகிறதான் விளக்கம்.
நிலைமொழி பாதி விளக்கத்தை சொல்லிடுறேன். நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ உயிரெழுத்து வந்துருச்சா? வருமொழியின் முதலில் கச தாப்ப வல்லின மிகுமிடம் சந்திப்பிழை நம்ம எவ்வளவு பயப்படுறோம். வல்லின மிகுமிடத்துக்கு ஒரு தெளிவான ஒரு ஃபோக்கஸ் தேவை. சரியா? ஒரு சொல்லோட வருமொழியின் முதலெழுத்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தா வந்தா மட்டும்தான் நமக்கு வல்லினத்தை மிக முடியும். வல்லினமே வராம வல்லினம் மிகாது. வல்லினம் வந்தாலும் வல்லினம் மிகும். அப்ப எதுதான் வல்லினம் வரும்? எதெல்லாம் வல்லினம்? கசட தபர. இதுல எது சொல்லோட முதல்ல வரவே வராது, டாவுராவும் வராது. அப்ப எதுலாம் வல்லினம்? க ச த ப. காசா மட்டும் இல்ல, கா வரிசையே வரும். கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ சா சா சி சி அந்த வரிசையே வரும். தா வரிசையே வரும், பா வரிசையே வரும். சரியா? 48. அப்ப 48 வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இங்க எங்கெல்லாம் வருதோ அப்பதான் வல்லினம் மிகும். சில நேரம் மிகாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த இடம் ஒரு எழுவாய் தொடரா இருந்திருக்கும், அந்த இடம் ஒரு வியங்கோல் வினைமுற்றா இருந்திருக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். அதனால மிகாம இருக்கும். வல்லினம் மிகும் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அப்போ எப்பயுமே நிலைமொழியோட ஈறுதல இயல்பாவோ அல்லது விதியாலோ ஒரு உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதல்ல கேச தாப்ப இந்த 4 வரிசை வந்தா எந்த வரிசை வருதோ அந்த எழுத்து மிகும். கா வரிசை வந்தா இக்கு வரும், சா வரிசை வந்தா இச்சு வரும், தா வரிசை வந்தா இத்து வரும், பா வரிசை வந்தா இப்பு வரும். சரி, ஃபுல் விளக்கத்தையும் சொல்லிட்டா? இதுதான் இயல்பீறு விதியிரு புணர்ச்சிக்கான டெஃபினேஷன். நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதலில் கேச தாப்ப வரிசை வந்தால் வல்லொற்று மிகும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப பாருங்களேன், புரிஞ்சுதா இது உங்களுக்கு? 48ன்றது வல்லின உயிர்மை எழுத்துக்கள் நான் எழுதியிருக்கேன். இப்ப எனக்கு என்ன வந்துடும்? திரைப்படம். ஏன் இப்பு போட்டேன்? பா வரிசை நான் இப்பு போட்டுக்கிட்டேன். இப்ப ஏன் எனக்கு உயிரீறு தேவைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க ஒரு உயிரீறு இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்துல மெய்யெழுத்து போட்டுக்கலாம். இங்க ஒரு மெய்யீறு இருந்தா ஒரு மெய்யீருக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யீறு எப்படி நான் போடுறது? 2 மெய்யெழுத்துக்கள் தமிழ்ல பக்கத்துல வருமானா? வரும். எப்ப மட்டும்தான் வரும்? ஈ இரு இழு வந்தா மட்டும்தான் பக்கத்துல வரும். அதுலயும் சில நேரம் வராது. அதுக்கு ரூல் இருக்கு. இது நான் மெய் மயக்கத்துல நடத்தி கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? இங்க பாருங்களேன். இப்ப இங்க இம்மு இருந்தா நான் எப்படி இத்து போட முடியும்? இங்க தா வரிசை இருக்கு, வல்லின உயிர்மை எழுத்து, அப்ப வல்லினம் மிகலாம். ஆனா ஆல்ரெடி இங்க இம்மு இருக்கிறதுனால அப்ப மெய்யீறு எனக்கு தேவையில்லை, எனக்கு உயிரீறு தேவை. அதனாலதான் நான் அந்த இம்மை தூக்கிட்டேன். இப்ப எனக்கு உயிரீறு, இப்ப நான் இத்தை கொண்டு வர முடியும்ல. அந்த இத்து மிகணுன்றதுக்காக தான் அந்த இம்மை தூக்கிட்டு நான் உயிரீரை கொண்டு வந்தேன். இப்ப புரியுதா ஏன் உயிரீறு எனக்கு தேவையான நிலைமொழியோட இறுதியில? அது இயல்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது விதியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை உயிரீறு வந்துருச்சுன்னா வல்லின உயிர்மை எழுத்து இருந்தா வல்லினம் மிகும். அப்ப என்ன போட்டுக்கலாம்? நிலத்தலைவர். புரியுதா? இவ்வளவுதான் இயல்பு விதியிரு புணர்ச்சி. இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பள்ளி பிளஸ் தோழன். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுதான் விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். அப்ப பாருங்க விதியை பாருங்க. விதி எழுதிடலாமா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். விதவாதன மண்ணே நன்னூல் விதி. நெட்ல போய் போட்டு பாருங்க, இது வருதா இல்லைன்னு பாருங்க. இப்ப இந்த விதி புரியுதா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அதான வல்லினம் மிகும் இடம். ஓகேவா? சரி, பள்ளி பிளஸ் தோழன் நீங்க சொல்லுங்க, இது இயல்பீரா விதியீரா? இயல்பீரு. லீ இல்லு கூட்டல் ஈயா, அப்ப இது இயல்பீரு. அப்ப நான் இத்து போட்டுக்கலாம். பள்ளித்தோழன். அடுத்தது பாக்குறீங்களா? மரம் பிளஸ் களம். இது என்ன ஈரு? இப்ப இது விதி ஈரு, ஏன்னா இங்க இம்மா தூக்கணும் நான். அடுத்தது மரம் பிளஸ் களம். இப்ப என்ன இருக்கு? இரு கூட்டல் ஆ. அப்போ இங்கேயும் எனக்கு உயிர் எழுத்து வந்துருச்சு, உயிர் ஈரு வந்துருச்சு. ஆனா இது விதி ஈரு. இப்ப நான் என்ன போட்டுக்கலாம்? மரக்களம்னு போட்டுக்கலாம். என்னன்னு போட்டுக்கலாம்? மரக்களம்னு போட்டுக்கலாம். இதுதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும். சரியா? இதுவும் ஒரு விதி இருக்கு. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். விதி நான் சொன்ன விதியீறு, விதி அப்ளை பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்புது. எனக்கு உயிரீறு இப்போ ஒப்பிடுச்சா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, பார்க்கலாமா? அப்படியே பாருங்களேன். இது என்ன ஈறு? இது இயல்பீறு.
இது என்ன ஈறு? இயல்பு ஈறு. இது என்ன ஈறு? இயல்பு ஈறு. இங்க என்ன இருக்கு? காசா தாப்பு, அதான் வல்லின உயிர்மை எழுத்து இருக்குல்ல, பா வரிசைக்கு இப்போ போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும் எனக்கு? புலிப்பல். நம்ம வேற்றுமை தவிர்க்க முடியாத தலைப்பேதி இலக்கணம் என்ன கேட்டால் வேற்றுமை, புணர்ச்சி, பகுபதம், பகாபதம் 3 தான். வேற்றுமைன்னு ஒரு வகுப்பு வரும், தயவு செஞ்சு அசால்ட்டாக அதை விட்டுறாதீங்க. அதில் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கலாம். நம்மளே ஒரு நாள் பார்த்து வியப்படைவோம். இவ்வளோ நேரம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இங்கே வரும்னு, இதே போல இடத்துல வராது. அது காரணம் ஒரு வேற்றுமையாக இருக்கும். நம்ம தான் பார்க்குறோம்ல இந்த வேற்றுமையில் வரும், இந்த வேற்றுமையில் வராது, அந்த நிறைய விஷயம் பார்க்குறோம்ல. ஸோ வேற்றுமை நடத்திட்டு நம்மளுக்கு எந்தெந்த வேற்றுமையில் வரும் வராதுன்னு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்மளுக்கு குறியீடாக போட்டு தரேன். இப்போ இந்த நம்பர் போட்டு இப்படி இந்த மாதிரி இந்த மெத்தடில் நடத்தாரேன். ஜஸ்ட் நம்பரை போட்டு டிக்கு இன்ட் அடிக்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு எந்தெந்த வேற்றுமை மிகவும் மிகாதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஃபியூச்சரில் பார்க்கலாம். உடனே அந்த வேற்றுமைக்கு ஆசைப்படாதீங்க. நம்ம படிப்படியாக அழகாக போவோம், ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு போவோம். சரியா? தயவு செஞ்சு நம்புங்க, நிறைய விஷயத்த நம்ம லைஃப்பில் பிளான் பண்ணியிருப்போம். அதில் கிடைச்ச திருப்தியோட சில பிளானே பண்ணாமல் நடக்கும். அது இன்னுமே நம்மளுக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போயிருப்பாங்க, நம்மளா பிளான் பண்ணோம், தானாக நடந்துச்சு, அது சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை? அதே போல் இந்த வகுப்பை நீங்கள் பாட்டும் பிளான் பண்ணாமல் கவனிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக எண்டில் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்ற ஒரு திருப்தி வரும். சரியா? ஸோ அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் நடத்தி தரேன். ஸோ பாருங்களேன், புலிப்பல். அப்போ இங்கே என்ன வரும்? இளமை பருவம், பலாப்பழம். ஏன் நான் இப்போ இங்கே வல்லினத்தையும் போட்டேன்? எனக்கு ஈர் என்ன ஈரு? உயிர் ஈரு. மெய்யீர் இருந்தால் என்னால் போட்டுருக்க முடியாது. இப்போ ஒரு மெய்யீர் இருந்தால் என்னால் இப்போ போட முடியுமா? போட முடியாது. இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே என்ன இருக்குது? மெய்யீர். அப்போ நான் தூக்குறேன். பழ ப்ளஸ் சுவை. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? உயிர் ஈர் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன போட்டுக்கலாம்? பழச்சுவைன்னு போட்டுக்கலாம். சரியா? இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ எந்த விதிப்படி வரும்ன்ற கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ கானம் இம்மு போயிடுமா? என்ன வரும்? காணப்பறவை. காணப்பறவை. ஸோ இவ்வளோதான் இயல்பீறு, விதியிரு, புணர்ச்சி. ரிவிஷன் மட்டும் எடுத்து போயிடலாமா? எனக்கு தேவை இது பாருங்க. வல்லின மிகு இப்போ வந்து கவிதா சென்றால்னு வச்சுங்களேன். கவிதா சென்றால். ஓகேவா? இப்போ தா இத்து குட்டலா. இங்க ஈரு என்ன ஈரு? உயிர் ஈரு. இது இயல்பா உயிர் இருக்கு. இங்க காசா தாப்பா இருக்கு. அப்போ வல்லின மிகுமான்னு கேட்டால் இந்த இடத்துல ஏன் மிகாதுன்னா இது ஒரு எழுவாய் தொடர். இது போல நம்ம ரூல் படிக்கணும். தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர் படித்தா நம்ம எழுவாய் தொடரை பற்றி படிச்சிருப்போம்ல. அப்போ எழுவாய் தொடர் நடத்துகிறப்ப நான் சொல்லுவோம்ல, அதில் வல்லினம் வருமா வராது. தொகை நடத்துப்போ ஒன்று ஏன் வரும் வரா நம்ம அங்கேயே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் நான் வச்சுங்க. ஸோ அதான் இது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இயல்பீறு விதியிரு புணர்ச்சினா என்னென்னா, நிலைமொழியோட இறுதியில் இயல்பாவோ அல்லது விதியாலோ ஒரு உயிரெழுத்து நிற்கணும். எப்படி இயல்பா நிற்கும், எப்படி விதியால் நிற்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும். அப்படி நின்று வருமொழியின் முதல்ல கேச தாப்ப இந்த வரிசை வந்தா வல்லொற்று மிகும். கா வரிசை வந்தா இக்கு, சா வரிசை வந்தா இச்சி, தா வரிசை வந்தா இத்து, பா வரிசை வந்தா இப்பு. ஸோ 3 விதிகள் பார்த்துட்டோம். திசை பெயர் புணர்ச்சி பார்த்துட்டோம், அடுத்து பலசீல புணர்ச்சி பார்த்துட்டோம், இப்போ முக்கியமான இயல்பீறு விதியிரு புணர்ச்சி பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டில் பார்க்க போகிறது பூ பெயர் புணர்ச்சி. ரொம்ப எளிமையான புணர்ச்சி தான். பார்க்கலாமா? பூ பெயர் புணர்ச்சி. ஸோ பூ பெயர் புணர்ச்சிக்கு என்ன இருக்குன்னா, பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இதுதான் விதி. எல்லாமே நன்னூல் இதுதான். சிம்பிளா சொல்லிடுறேன், ஒண்ணுமே இல்லை. இது அவ்வளவுதான். நிலைமொழியாக பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியும், பூன்ற ஒரே ஒரு எழுத்து தான் பூ பெயர் புணர்ச்சி. நிலைமொழியா பூன்ற ஒரே ஒரு எழுத்து வந்து வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தா, இது என்ன உயிர்மை எழுத்து? வல்லின உயிர்மை எழுத்து. தமிழ் எத்தனை வல்லின உயிர்மை எழுத்துக்கள் ஒரு சொல்லோட முதல்ல வரும்? 48 வரும். கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, பா வரிசை. சா வரிசை தான் இப்படி வந்தா வல்லினமும் மிகும், மெல்லினமும் மிகும். சரியா? வல்லினம் மிகிறது பூச்செடி. இதுல அப்படியே நீங்க இயல்பீறு விதியீரா அப்ளை பண்ணிக்கலாமா இல்லையா? இது இயல்பீரா விதியீரா? பூ இப்பு கூட்டல் இது ஒரு இயல்பீறு. இயல்பாவே உயிரெழுத்து இருக்கு. அப்ப காசத்தாப்ப வல்லினம் போட்டோம். பூச்செடி. மெல்லினமும் மிகும். சரியா? இனமிகள். இனமிகளா? சேவா, சேக்குள்ள இச்சா, இச்சோட எழுத்து இஞ்சா. அப்ப பூஞ்செடி. பூஞ்செடிக்கு தண்ணி காட்டுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ இதுதான் பூ பெயர் புணர்ச்சி. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா, நிலைமொழியாக பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியும், வருமொழியாக ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் வந்தால் வல்லினமும் மிகும், மெல்லினமும் மிகும். புரியுதா? எத்தனை எடுத்துக்காட்டு பார்த்தோம் அதே கான்செப்ட். இதில் எது பெரு வழக்குன்னு, எது நம்ம மேக்சிமம் பயன்படுத்துகிறோன்னு கேட்டால் மெல்லினம். மெல்லினம் மிகுதலே பெரு வழக்கு. அடுத்து பாருங்களேன், பூ ப்ளஸ் தோட்டம் என்ன வரும்?
பூத்தோட்டம், பூந்தோட்டம், பூத்தோட்டம், பூந்தோட்டம். ஸோ இந்த மாதிரியும் வரும். எவ்வளோ எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பூ ப்ளஸ் கொடி, இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பூ ப்ளஸ் கொடி ஹோம்ஒர்க், ஓகேவா? பூ ப்ளஸ் பந்து என்ன வரும்? பூப்பந்து, பூம்பந்து ரெண்டுமே வரும். ஸோ உங்களுக்கு பூ ப்ளஸ் கொடி கொடுத்துருக்கேன், அங்கே ஒன்று கொடுத்த ரெண்டு எடுத்து ரெண்டு இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும், ஓகேவா? ஸோ போனதிலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து எழுதி அனுப்புங்க கரெக்டானு சொல்லியிருந்தேன். இது ரெண்டும் சொல்லியிருந்தேன். இப்போ 60 + 4, இப்படி 60ன்னு வந்தால் அது 60ன்னு மாறுமா? 60 4, அவ்வளோதான். ஸோ இப்படி ஆன்சர் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாராட்டுகள், ஓகேவா? ஸோ 10 + மடங்கு. 10 என்பது நிலைமொழியா? நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி கஷ்டப்பட்டுருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஈஸி. தூ போயிடும், இன்னும் சேரும். 10 + இன் 10 மடங்கு. நீங்கள் 11லிருந்து 19 வரைக்கும் 10ல் இருக்கிற தூவை தூக்கிட்டு இன்னும் போட்டு எழுத வேண்டியதான், சரியா? ஸோ 9 + 1 இதுவும் அதே தான். 9 கூட இன்னும் சேரும். 9 1 புரியும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இந்த தூ ஊ போயிட்டு இத்து கூட்டல் ஈத்தி, இன்னு கூட்டல் ஓ நோ, 9 1ன்னு வரும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. சரி, ஓகே. இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு வகுப்பு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ 4 விதிகள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் திசை பெயர் புணர்ச்சி, அடுத்து பல சில புணர்ச்சி, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சி. திசை பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் திசை பெயரோடு திசை பெயரும் பிற பெயர்களும் இணைவது திசை பெயர் புணர்ச்சி, ஓகேவா? திசை புணர்ச்சி முக்கியமான 4 விஷயம் பார்த்தோம். கூக்கு போகும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இரு இன்னா மாறும், அடுத்து இரு இல்லா மாறும், அடுத்தது கிழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ழாவில் இருக்கிற ஆ போயிட்டு கீக்கியா நீளும், சரியா? இப்போ வடக்கு குடக்கு குணக்கு கூ இக்கு போயிடும், மேற்கில் கூ போயிட்டு இரு இன்னா மாறும், சரியா? ஸோ மேற்கில் இரு இல்லா மாறும், சரி மேற்கில் இரு இல்லா மாறும், தெற்கில் கூ போயிட்டு இரு இன்னா மாறும். தெற்குக்கு அப்புறம் நம்ம மேற்குக்கு வந்துடலாமா? ஸோ வடக்கில் பார்த்தீங்கன்னா வடக்கு குடக்கு குணக்கு இந்த 3லுமே பார்த்தீங்கன்னா கூ இக்கு போயிடும், இதுதான் நடக்கும். அடுத்து தெற்கில் பார்த்தீங்கன்னா கூ போயிட்டு இரு இன்னா மாறும், மேற்கில் கூ போயிட்டு இரு இல்லா மாறும், கிழக்கில் கூ இக்கு போயிட்டு ழாவில் ஆ போயிட்டு கீக்கியா நீளும். ஸோ இதான் பார்த்தோம். இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2 விஷயம் பார்த்தோமா? மேல் கீழ் என்பது கூட ஐகாரம் சேர்ந்து வருவதும் உண்டு, மேலை கீழைன்னு வரதும் உண்டு. அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம்னா மேற்கண்ட விதிகளும் அடங்கும், இந்த விதிகளே இல்லாமல் இயல்பாகவும் வரும்னு சொல்லி நான் சிலது கொடுத்துருந்தேன். இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. அடுத்து பல சில புணர்ச்சி, இது 2 வகையாக பார்த்தோம். பல சில, அதுக்கு முன்னாடி அதே வந்தால் ஒரு 3 கான்செப்ட், அதுக்கு முன்னாடி வேற வந்தால் ஒரு 2 கான்செப்ட், அதுக்கு முன்னாடி அதே வந்தால் என்ன நடக்கும்? இயல்பாக வரும், வல்லினம் மிகுந்து வரும், அகரம் போயிட்டா லகரம் ரகரமாக மாறி வரும். பல ப்ளஸ் பல 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 பல. அடுத்து பல ப்ளஸ் பல 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 இப்போ வரும். அடுத்து பல ப்ளஸ் பல பற்பல ஆ போயிட்டு இல்லை இருறா மாறும். அடுத்து வேற வந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற அகரம் அப்படியே இருக்கும், இல்லை அகரம் கெட்டு புணரும், கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும் நான் கொடுத்தா நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, சரியா? ஸோ பல ப்ளஸ் கலை பலகலை பல்கலை, இவ்வளோதான் விஷயம். அடுத்து இயல்பீறு விதியீறு. இப்போ தானே பார்த்தோம், நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ ஒரு உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதலில் காசத்தாப்ப வந்தால் வல்லொற்று மிகும். இப்போ ஏன் அது இங்கே உயிர் ஈறு தேவைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ஏன் உயிர் ஈறுனா அங்கே வல்லினம் மிகணும், உயிர் இருந்தால் தானே வல்லினம் மிக கரெக்டாக இருக்கும். பூ பெயர் புணர்ச்சி, நிலைமொழியாக பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியும், வருமொழியாக ஒரு வல்லின உயிர் எழுத்து வந்தால் வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும். ஸோ தொடர்ந்து புணர்ச்சி வகுப்பில் சந்திக்கலாம். ஸோ நம்ம வகுப்பை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வகுப்பை பார்க்காதவங்களாக இருந்தால் தொடர்ந்து வகுப்புகளை பழைய வகுப்புகளை பார்த்து கொஞ்சம் குறிப்பெடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வகுப்பு உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.